அதிகார வசமானது அலறிவிட்டான் ராவணன். என்ன சொன்னான்? மந்தோதரியை கூப்பிட்டான். என் பிரபு ராமன தசரதனுடைய பிள்ளைன்னு சொன்னேனே, தப்புடி. அவன் தசரதனுடைய பிள்ளை அல்ல, வைகுண்டாதிபதி வரதராஜன், தேவதேவன், சனகாதி வந்தியன், நாரதாதி கேயன், சதுர்வேத ஸ்துத்யன், வைகுண்டநாதன் ஆளாம். ராகவம் நீரம் நாராயண மனாமயம் சாட்சாத் நாராயணன் அழிவில்லாதவன் வைகுண்டாதிபதி எனக்காக ஸ்பெஷல் டியூட்டி போட்டுன்னு வந்திருக்கான். இப்படி கதறினான் ராவணன். போய் காலில் விழுங்கோலேண்டார். ஏகனே சகஜோ தோஷோ நனமேயன் கதஞ்சன. என்னோட கூட பிறந்த ஒரு தோஷம் நான் ஒத்துரி நமஸ்காரம் பண்றதில்லை, பண்ண மாட்டேன்னு. இப்படி ராவணன் மறுபடியும் இந்திரஜித்தை அனுப்பிச்சு, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தால எல்லாரையும் கட்டி சப்தஷ்டின்னு கதா பூர்த்தியா 67 கோடி வானரங்களை சாயங்காலம் 5 மணிக்குள்ள ராம லட்சுமணாவோட சேர்ந்து பிரம்மாஸ்திரத்தால கீழே தள்ளிவிட்டான். தள்ளினா விபீஷன் அழறானே, சுக்ரீவன் அழறான், விபீஷன் அழறான். அப்பதான் சொன்னாள் விபீஷணன், சுக்ரீவன் கல்ல ஜலத்தை விட்டு தடவி நீங்க அழுதா நான் என்ன பண்ணுவேன்னா, விபீஷணன் ஏன்னா உனக்காவது சைன்யம் இருக்கு, நீ ஊருக்கு போகலாம், எனக்கு உத்தரம் இல்லையே, நான் நிர்கதியா போயிட்டேனே. ஏன் விபீஷணன் அழுதான். சமாதானம் பண்ணினான் சுக்ரீவனே, நீ என்ன சமாதானம் பண்ணி இந்த சமாதானம் என்னத்துக்கு பிரயோஜனப்படும்னா, இல்ல ஒரு தைரியம் எனக்கு இருக்குன்னா விபீஷணன், என்னன்னா எங்க சத்தியமும் தர்மமும் இருக்கும் அங்க யமன் வரமாட்டான்னு தெரியும், ராமலட்சுமண அது இருக்கு, அதனால அவ சாக மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சத்திய தர்மாபிரத்தானாம் அஸ்தி மிருத்யுகிருதம் பயம். இந்த பிராமண அபிதய சமாஜத்துல எழுதி கொடுத்த அந்த ராமாயண நோட்டீஸ்ல இதுவும் இருக்கு இந்த ஸ்லோகம். சத்தியம் தர்மம் இந்த ரெண்டுலையும் ஆவல் உள்ளவர்களுக்கு யமன் கொண்டு போக முடியாத அக்காலத்துல 2 காலம் இருப்பாராம். அதுக்காக தான் சத்தியம் பேசணும், தர்மத்தை கைப்பிடிக்கணும். சத்திய தர்மாபிரத்தானாம் அஸ்தி மிருத்யுகிருதம் பயம். அந்த தைரியம் இருக்கு எனக்குன்னு சொன்னாள்.